ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் முறையா மலேசியால நடந்த செலிப்ரேஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்ற கான்செப்ட்ல பாடியிருக்காங்க. ஸ்பெஷலா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின நிறைய பாட்டுக்களை ஒன்னா பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்செர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் நிறைய விஷயங்களை சைந்தவிய பத்தி பேசியிருக்காரு. என்னோட நிறைய பாடல்கள் ஹிட் ஆனதுக்கு காரணம் சைந்தவி தான். மேலும் இவ்வளோ தூரம் வந்து இந்த கான்செர்ட்ல எனக்காக பாடி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவிக்கு ஜிவி பிரகாஷ் நன்றி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து விவாகரத்துக்கு முன்னாடியே சைந்தவிய பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அப்புறம் ஒரு இன்டர்வியூல சைந்தவிக்காக நீங்க ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த பாட்டை டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பாடின பாட்டு தான் மயக்கம் என்ன படத்துல இருந்து உனக்கென மட்டும் வாழும் இதயமடி அப்படின்ற இந்த சாங்கை தான் நான் டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்த கான்செர்ட்ல ஜிவி அண்ட் சைந்தவி 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. மேலும் 2 பேரும் இந்த பாட்டோட சில லைன்ஸை பாடும்போது ரொம்ப எமோஷனலா பாடியிருப்பாங்க. மேலும் நடந்து முடிஞ்ச இந்த கான்செர்ட்ல சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ்க்கு ரொம்ப பர்சனலா கனெக்டா இருக்க அவங்க பாடின சாங்கே தான் அதிகமா பாடியிருப்பாங்க. ஸோ டிவாஸ்க்கு அப்புறமா 2 பேரும் இப்படி ஒரே ஸ்டேஜில் பார்க்கறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடின வீடியோ எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஃபேன்ஸ் பலருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபேன் ஒருத்தர் ஜி பிரகாஷ் சைந்தவிக்கு நன்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை சைந்தவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹைலைட்டா காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் தான் இந்த விவாகரத்துக்கு காரணம், சைந்தவி ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சைந்தவிக்கு சப்போர்ட் பண்ணியும் ஜிவி பிரகாஷை திட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லவர் தான், நாங்க 2 பேரும் 22 வருஷமா நல்ல நண்பர்களா இருந்தோம், இப்ப நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறனால அதுக்கு காரணம் ஜிவி பிரகாஷ்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது, தயவு செஞ்சு எங்களோட இந்த முடிவுக்கு நீங்க உங்களோட ஆதரவை கொடுங்க, நானும் ஜீவியும் இதுக்கப்புறமா வர எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லி